காங்கிரஸ் கூட்டணியில் திமுக என்ற ஒரு கட்சி விலகியிருந்தாலும் மத்திய அரசின் ஸ்திரத்தன்மை குறித்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்று சிதம்பரம் கூறியுள்ளார். இருப்பினும் திமுகவின் கோரிக்கைகள் குறித்து விவாதிக்க புதனன்று மாலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய அரசிலிருந்து திமுக விலகல், மத்திய அரசின் பலம் குறித்து மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், கமல்நாத், மனிஷ் திவாரி ஆகியோர் டெல்லியில் பேட்டி அளித்தனர். அப்போது சிதம்பரம் கூறுகையில், சென்னையில் 18ஆம் தேதி இரவு திமுக தலைவர் கருணாநிதியை அமைச்சர்கள் அந்தோணி, குலாம் நபி ஆசாத்துடன் தான் சந்தித்து பேசியதை குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமை குழுவில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தில் இந்தியா சார்பில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும், இலங்கைக்கு எதிராக பார்லிமென்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து மறுநாள் காலை முதலே ஆலோசனைகள் துவங்கிய நிலையில் ஓரிரவுக்குள் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அரசிலிருந்து திமுக விலகுவதாக 19ஆம் தேதி காலை அறிவித்தது ஏன் என்று சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். நேற்றிரவு பிரதமர் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டதாக கடிதம் கொடுத்ததாக செய்தி வந்தது. 18ஆம் தேதி இரவுக்கும் 19ஆம் தேதி காலைக்கும் இடையே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏன் மாற்றிக்கொண்டது என்பது எங்களுக்கு தெரியாது. அதேபோல நேற்று காலைக்கும் நேற்று இரவுக்கும் இடையே தங்கள் நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மாற்றிக்கொண்டது என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஐநா மனித உரிமை குழு தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வருவதிலும் பார்லிமென்டில் தீர்மானம் கொண்டு வருவதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும் சிதம்பரம் கூறினார். திருத்தங்கள் கொண்டு வருவது குறித்து ஐநாவின் இந்திய பிரதிநிதிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், பார்லிமென்டில் தீர்மானம் கொண்டு வருவதில் கட்சிகளிடையே இருவேறு கருத்துகள் நிலவுவதால் அது குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். அரசை பொறுத்தவரையில் 2 விஷயங்களிலே தெளிவாக இருக்கிறோம். ஒன்று, மனித உரிமை கழகத்திலே அந்த தீர்மானத்திலே உரிய திருத்தங்களை கொண்டு வருவது, அது முதல் விஷயம். இரண்டாவது, நாடாளுமன்றத்திலே உள்ள அனைத்து கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை ஆராய்வது. இந்த 2 விஷயங்களிலே அரசு தெளிவாக உறுதியாக இருக்கிறது. பார்லிமென்டின் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் கூறுகையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வலுவில்லாமல் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதை நிராகரித்தார். அரசு ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதாகவும், திமுக விலகியதால் அரசின் நற்பெயருக்கு இழுக்கு ஏற்படவில்லை என்றும் கமல்நாத் கூறினார். I want to reiterate, the government is neither lame, neither the government duck. We are not a lame duck government. We are absolutely stable, and if there is any test, the test is on the floor of the House. No political party has come out, challenged the majority of this government. That is very clear. So I want to reiterate that we are a stable government, and we'll continue with the work we have been doing, continue with all the policy decisions we've been taking and which we have to take. இதற்கிடையே இலங்கை பிரச்சினையில் ஒருமித்த கருத்து ஏற்படுத்தும் வகையில் புதனன்று மாலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. திமுகவின் கோரிக்கைக்கேற்ப பார்லிமென்டில் தீர்மானம் கொண்டு வருவது குறித்தும், ஐநா மனித உரிமை குழு கூட்டத்தில் அமெரிக்காவின் தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர வலியுறுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் இலங்கையில் நடந்துள்ள மனித உரிமை மீறல்கள் குறித்து சுதந்திரமான அமைப்பு விசாரணை நடத்த இந்தியா வலியுறுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கூறியுள்ளார்.